பரிகாரம் பண்ணதுக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு தரையில போட்ட மீனாட்ட துள்ளி குதிச்ச. இப்ப பத்தியா என் பேச்ச கேட்டு பரிகாரம் பண்ணதுனாலதான் இப்படி உண்டாயிருக்க. நல்ல வேலை உனக்கு உத்தர பாக்கியம் கிடைச்சிருச்சு, இல்லைன்னா நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும். இல்லை விஜி, இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. இதுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் போட்டுருவோம். ராடு மருமகன் முடிக்குத முடிய பாரு, இவங்களாம் நம்பவே கூடாது. அதுவும் சரிதான். மாட்டினீங்களா குட்டி பாப்பா? அவ மாட்டுனா நீயும் தான் மாட்டுவ, பார்க்குறியா? அம்மா அதெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாம். ஏண்டி? இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரணுமா? வேணும்னா இவங்களே போயிட்டு வர சொல்லு. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்தா தெரிய போகுது. ஆஹா, உங்களுக்கெல்லாம் நம்ப முடியாது. நாங்களும் கூட வரோம். ஆஹா, வருவோம். தாராளமா வாங்க மாமா, அப்பதானே உண்மை என்னன்னு தெரியும். ஆமாம்மா, வாங்கத்த வாங்க மாமா. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேக்குறது? அம்மா, நம்ம கொடுத்த பரிகாரத்துல உனக்கு சந்தேகம் இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல. இல்ல அப்புறம் என்ன, எல்லாம் வேலையை பாருங்க. 5 மாசம் ஆச்சுன்னா வயிறு வெளியில தெரிய போகுது. முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க முடியாதுல்ல. அப்ப வெட்ட வெளிச்சமாயிரும் யாரு ஃபோர்ஜரி பண்றாங்கன்னு. ஆமாத்த, 5 மாசத்துல வெளியே தெரிஞ்சிடும் யாரு ஃபோர்ஜரி பண்றான்னு. என்ன சொன்ன? மாமியார் ஹோமா? இது மருமகளுக்கு ஹோம். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு போயிட்டு பிரச்சனைத்தினாரே. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? போய் போய் ஒரு புறம்போக்க நம்பி இப்ப வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறியே. உனக்கு பயந்துட்டு இருந்தவனுங்களா உன்னை பிளாக்மெயில் பண்ணி பிளாக் பண்றாளுங்க. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது? இல்லம்மா, அவளுக்கு ஏமாத்துனா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அதனால சொன்னேன். அவளுக்கு ஏமாத்தினா ஒண்ணும் பண்ண முடியாதா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ மாத்திரம் அவளுக்கு ஏமாத்தினான்னு தெரிஞ்சது, நல்ல ஈயத்தை காய்ச்சி அவன் வயிற்றுல ஊத்திடுவேன். என்னடி வளைகாப்பு பாட்டா பார்த்துட்டு இருக்க? வேற சேனல்ல மாத்து. என்ன பண்றீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா என்ன, உனக்கு குழந்தை பிறக்கான்னு சொன்ன மூஞ்சிலாம் கரிய பூசிட்டு நீ. சரி இறக்கி விடுங்க. உனக்கா என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு பிடிச்ச பால்கோவா ஸ்வீட், மாங்கா. அண்ணா, எனக்கு மாங்கா. ஏய், என்ன நீ மண்ணிக்கு எது வாங்கி கொடுத்து எனக்கு எனக்குன்னு இருக்கா? அவ மாசமா இருக்க அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன? சீ கருமம், இதை போய் கேட்குற? உனக்கு வேணா கடையில் போய் புதுசாக வாங்கிக்கிற தங்கம். டேய், ஊரில் இல்லாத அதிசயமாடா முன்னாடி மாசமா இருக்கிறது. எனக்கு அதிசயம் தாம்மா, இது எத்தனை வருஷ கனவு. இந்த கன்றாவி ரொமான்ஸ் எல்லாம் போய் ரூம்ல வச்சுக்கோங்க. நானும் உங்க அம்மாவும் பண்ணாத ரொமான்ஸடா. ஒருவர் மீது உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் எதையா பாட்டு பாடிக்கிட்டு. இல்லைங்க, ஒரு நிமிஷம். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றீங்க. ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சு அவர் உடைஞ்சிட மாட்டாரா? இப்போதைக்கு நம்ம மறைச்சுதான் ஆகணும். நம்ம அத்தைக்கிட்ட உண்மையை சொன்னோம்னா அவன் மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம மேலே தான் காட்டுவாங்க, முக்கியமாக உன் மேலே. கொஞ்ச நாள் இப்படியே போட்டோம், நானே பேசுகிறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. சரி வா, உள்ள போலாம். ஒன்ன
போய் நம்பின பாரு, என் புத்தி செருப்பாலே அடிச்சுக்கணும். நான் மாசமா இருக்கிறது மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அம்மா என் சோத்துல விஷத்தை வச்சு என்ன கொன்றுவாங்க. ஏதோ நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி பேசுற, நீயும் தானே கூட இருந்த, பின்ன என்ன? இங்க பாரு, ஆனது ஆயி போச்சு. இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ற. ஹெல்ப் பண்றதுன்னா என்ன, நான் உனக்கு கல்யாணம் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, நான் அபார்ட் பண்ணணும். என் கூட ஹாஸ்பிட்டல் நீ வர. ஹாஸ்பிட்டலுக்கா? அங்கெல்லாம் வந்து அவன் கேள்வி மேல கேள்வி கேட்பான், நான்லாம் வரல. டேய், இப்ப நீ என் கூட வரல, உனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஊரு முழுக்க போஸ்டர் அடிச்சு உன்னை நார் அடிச்சிருவேன். எந்த ஹாஸ்பிட்டல் போனோம்? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? முத வழிய விடுங்க. வயித்துல இருக்க குழந்தைய அபார்ட் பண்றேன்னு போய் நிக்கிறீங்களே, உங்க 2 பேத்துக்கு வெக்கமா இல்ல? இந்த பாம்புல உன்னை சும்மா விடுமா? எத்தனை பேர் குழந்தை இல்லாம தவம் கடந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்களை மாதிரி பொறுக்கீங்க, எல்லாத்தையும் அவசரப்பட்டு பண்ணிட்டு இப்போ அபார்ஷன் வேற பண்றீங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்த குழந்தைய அபார்ட் பண்ண நாங்க விட மாட்டோம். மரியாதைக்கு வீட்டுக்கு நட. முடியாது. ஸ்ரீமதி, அத்தை கூப்பிடு. சொல்லிக்கோங்க, வர பிரச்சனைய நான் சமாளிச்சுக்கிறேன். இவன் எதுக்கு கூப்பிடுறா? ஹலோ, 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 நான் வீட்டுக்கு வரேன். எதுக்கு ஃபோன் பண்ணா, எதுக்கு கட் பண்ணா ஒன்றும் புரியல. தத்திரம் பிடிச்சோம். இங்க பாரு, இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. அவ கழுத்துல நீ தான் தாலி கட்டுற. முடியாதுன்னு சொன்னா உன்னால ஒரு முறை தான் அப்பாவாக முடியும். மேடம், வீட்டுக்கு வரீங்களா? ஏய், என்ன சாப்பிடுற? அண்ணாச்சி பழம் மாமா. பாத்தியா, என்னை விட்டுட்டு அண்ணாச்சி பழம் சாப்பிட்ற பாத்தியா? சாப்பிடு சாப்பிடு, பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்டா தான் என் பேரு நல்லா புச்சிட்டிக்கா போறப்பா. சாப்பிடு சாப்பிடு. அங்கே என்ன பேச்சு? நம்ம பெரிய மருமக அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு இருந்தா, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்தேன். அவளுக்காண்டி இல்ல, அவன் வயிற்றுல வரல நம்ம பேர குழந்தைக்காண்டி. முன்னா மாசமா இருக்காங்க, அண்ணன் சாப்பிட சாப்பிடக்கூடாதியா? ஐயோ, சாப்பிடுற வாய் வயிறு மேல தருவ. அண்ணன் சாப்பிட சாப்பிடக்கூடாது தெரியாது உனக்கு? இந்த வம்சத்தை விட அழுக்க பாக்குற நீ. என்னைய கூட்டி கொண்டு நடுவில் வச்ச மாதிரி என்னை சொல்லி என்ன மேல அத வலிக்குது. அத விடுங்க. அத என்ன பண்றீங்க? என்ன பண்ணுங்க? அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு வயிற்றுல புள்ளை கொன்னுட்டாமா. இந்த விஷயத்துல தலையிட்ட என்ன நடக்குது பாத்துக்கோ. விஜி, உங்க கதவு வெளிய நில்லு. பாடி அது தயவு செஞ்சு விடுங்க. அத அம்மா, என்னம்மா பிரெக்னெண்டா இருக்க பிடிச்சி இப்படி தள்ளி விடுறீங்க? டேய் வசந்த், நீ தவம் வந்து பெக்க போற புள்ளைய இவ கொன்னுட்டாடா. ஏய், அண்ணாச்சி பழங்கிற விஷத்தால என் பேர குழந்தைய கொன்னுட்டாடா அந்த பாதவத்தி. அவங்க சொல்றதுல உண்மையா? சொல்லு ஸ்ரீமதி, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அண்ணாச்சி பழம் சாப்பிட்டியா? எங்கள் அம்மா உன்னை திட்டுறதுல தப்பே இல்லை. அவளை ஏன் அடிச்சீங்க? அவ பிரெக்னன்ட்டே இல்ல. ஐயோ, இது போர்ஜரியா? பாத்தியாட வசந்த், குழந்தை விஷயத்துல கூட போய் சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்கா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? குழந்தை இருக்கிறது உண்மைதான். அது ஸ்ரீமதிக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு. அவன் கூடயோ போய் ஏமாந்துட்டு வந்துட்டான்.
எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களா? எங்க குடும்ப விஷயத்த நாங்களே பார்த்துக்கிறோம். நீ விட்டுட்டு கிளம்பு. மா, நாளைக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். ஸ்ரீமதி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஏதோ கெட்ட கனவு. எதையும் யோசிக்காம போய் படு. வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, இந்த மாதிரி டைம்ல டென்ஷன் ஆகக்கூடாது. ம். உண்மையாவே நான் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியலையே. இவ்வளோ நாளைக்கு தான் அந்த உண்மையை மறைச்சு வைக்க முடியும்? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மிருதுலா. என்ன சரியில்லை? அம்மா சேலம் காம்படிஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதையும் மீறி நீ போகிறன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, ஒரு புருஷனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எதுவும் பேசாதீங்க, என்ன தடுக்காதீங்க. நான் ஜெயிக்கணும், சாதிக்கணும். ஆமா, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்னோட அத்லெட்டுக்கு குடும்பமா சேர்ந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கல்ல. நான் போவேன். நான் சொல்லிட்டே இருக்கேன். டேய் போகட்டும் விடுறா. மருமகளே நீ தாராளமா போம்மா. போயிட்டு திரும்ப வந்துடாத. அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு ஓடிடு. உங்க பிளாக்மெயிலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் போறது உறுதி. என்ன கனி, போலாம்ல? நீங்க போங்க, தாராளமா போங்க. இல்ல இருக்கு எங்க கேக்குறீங்க? ஏய் என்னடி போ சொல்லிட்டேன். உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? மா, இந்த மூஞ்செல்லாம் எங்கம்மா ஜெயிக்க போகுது? எப்படியே தோக்க தான் போறாங்க. போயிட்டு போறாங்க வீடு. சரியா வரலையே. ஓடுகாலி, நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? மரியாதையா பேசுங்க. என்னடி மரியாதை? அங்க போய் நீ ஓடத்தானே போற. அப்ப ஓடுகாலின்னு தானே சொல்லுவாங்க. நாளைக்கு உனக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 10 மணிக்கு. 10 மணிக்கு? காலையில 10 மணிக்கு எமகண்டமாச்சே. அப்புறம் போறது போகாதும் ஓம் இருப்போம். நீ வா தங்க போலாம். என்னவோ பண்ணு. ஏய் என்னடி அவளை காம்படிஷன் போக சொல்லிட்ட? அதான் சொன்னல்லம்மா, போனா மட்டும் ஜெயிச்சிருவாளா? அவ ஜெயிக்கிறாளா தோத்து போறாளாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது. அப்படி அவ வீட்டை விட்டு வெளியில போய் 4 விஷயம் கத்துக்கிட்டாலோ இல்ல ஜெயிச்சிட்டாலோ அப்புறம் அவ நம்மள மதிக்க மாட்டா. அப்புறம் நாம தான் அவளுக்கு கும்பிடு போடணும். அவளையெல்லாம் நாய் மாதிரி கட்டி வைக்கணும். அப்படி சொல்லிடு என் செல்ல பொண்டாட்டி. மாமியார் இருக்கக்கூடிய அத்தனை தகுதி உனக்கு இருக்கு. இப்போ என்னம்மா பண்ண போற? என்ன பண்ண போறனா? நாளை 10 மணிக்கு யமகண்ட எப்படி வேலை செய்து மட்டும் பாரு நீ. என் பொண்டாட்டி ஒரு யமகண்டான, என் புள்ள ஒரு ராகா. இந்த எண்ணெயில காலை வச்சு வலிக்கு விட்டு விழுந்து உன் மண்டை சில்லு சில்லா செதறி உடையணுண்டி. அதுக்கப்புறம் நீ எப்படி காம்படிஷன்ல கலந்துக்கிறே நான் பார்க்கறேன். இது மெத்தட் என்னமோ பழசுதான், ஆனா மேட்டர் புதுசு. யமகண்டண்டி. மிருதுலா, ஏய் மிருதுலா. சொல்லுங்க. ஏய் நில்லு நில்லு. உன் பேர் என்ன மிருதுலாவா? இல்லத்த. மூடிட்டு உள்ள போ. அவளை வர சொல்லு. மிருதுலா, ஏய் மிருதுலா. கனி, அப்பா உனக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. எது பரோட்டா? நாளை 10 மணிக்கு யமகண்ட எப்படி வேலை செய்து மட்டும் பாரு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.